நிச்சயமாக ஆம் ஆத்மியின் வெற்றி, அந்த வெற்றியை தள்ளி போட்டதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது காங்கிரஸ் பேரியக்கம் தான் என்று கூற வேண்டும். அதற்கு காரணம் காங்கிரசின் இந்த எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலின் ஈகோ என்பார்களே, அந்த ஈகோ தனம்தான் அவருடைய தோல்விக்கு தற்போது வித்திட்டிருக்க கூறலாம். என்றால் டெல்லியில் முடிசூடா மன்னனாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரது ஆம் ஆத்மி கட்சியும் தற்போது படு தோல்வியை சந்தித்திருக்கின்றன. கெஜ்ரிவால் தனது சொந்த தொகுதியான நியூ டெல்லி தொகுதியிலேயே படுதோல்வி அடைந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 10 புள்ளிகளிலே அடுத்த புள்ளியை பார்ப்போம். மிக முக்கியமாக முதல் புள்ளியை பார்த்த நாம் அடுத்த புள்ளியை பார்ப்போம். இந்த தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கிய காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி பிரித்த வாக்குகளே என்பதுதான் தற்போது பிரதானமாக அனைவரும் கூற ஆரம்பித்தார்கள். அரசியல் நோக்கர்கள், தேர்தல் கணிப்பாளர் அனைவரும் கூறுவது காங்கிரஸ் கட்சி பிரித்த வாக்குகள் தான் ஆம் ஆத்மியின் மிக முக்கிய படுதோல்விக்கு வித்திட்டது. இதுதான் முக்கிய காரணம், பிரதான காரணம் என்கிறார்கள். மூன்றாவது புள்ளிக்கு செல்வோம். ஆம் ஆத்மியின் கண்ணாடி மாளிகை, அதாவது கெஜ்ரிவால் கண்ணாடி மாளிகையில் வாழ்கிறார், ஆடம்பரமாக வாழ்கிறார் என்ற கருத்து பெருமளவு அந்த ஏழை பங்காளன் என்ற அவரது இமேஜை முடித்துவிட்டது என்றே கூற வேண்டும். ஆம் ஆத்மியின் கண்ணாடி மாளிகை சுக்குநூறாக நொறுங்கியது காங்கிரசின் கெஜ்ரிவால் எதிர்ப்பு பரப்புரையால் தான். என்றால் காங்கிரஸ் பாஜக வென்றாலும் வெல்லலாம், ஆனால் ஆம் ஆத்மி வெல்லக்கூடாது என்ற தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டது. ராகுல் காந்தி முதல் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரசின் மூத்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்றுதான் கூற வேண்டும். அதுதான் இந்த ஆம் ஆத்மியின் இந்த சரிவுக்கு காரணம், அவர்கள் தான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த சரிவை உருவாக்கியதற்கு காரணம் ஆம் ஆத்மியின் தலைவரான கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என்பதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக 4வது புள்ளியை பார்ப்போம். இந்த தோல்விக்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்று, மக்களவை தேர்தலில் கூட்டு போட்டு வாக்கு சேகரித்தவர்கள் தற்போது எதிரும் புதிருமாக போட்டியிட்டதை மக்கள் ரசிக்கவில்லை. என்றால் 8 மாதங்களுக்கு முன்தான் மக்களவை தேர்தலின் போது 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வாக்கு கேட்டார்கள். ஆனால் தற்போது ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டு களமாடியது மக்கள் ரசிக்கவில்லை. குறிப்பாக டெல்லி வாக்காளர்கள் ரசிக்கவில்லை. அதனுடைய எதிரொலிதான் இரு கட்சிகளுக்கும் தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் மறுக்க முடியாத ஒன்று. 5வது புள்ளிக்கு சென்று பார்ப்போம். 5வது புள்ளியிலே மிக முக்கியமாக கெஜ்ரிவால் தோல்வியை உறுதி செய்வதிலே ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டார்கள். அதற்கு காரணம், கெஜ்ரிவால் காங்கிரஸை ஒழித்தே தீருவேன், காங்கிரஸ் இல்லா இந்தியா என பிஜேபி கூறியது போல காங்கிரஸ் இல்லா டெல்லியை நான் உருவாக்கேன் என்ற வகையில் சூளுரைத்து காங்கிரஸ் இதற்காக தீவிரமாக ஒரு பரப்புரையை மேற்கொண்டார் கெஜ்ரிவால். அதனுடைய பாதிப்பு, அதனுடைய எதிரொலி காங்கிரஸ் தலைவர்கள் கெஜ்ரிவால் தோற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகவே காங்கிரஸ் தலைவர்களான ராகுல், பிரியங்கா, சோனியா காந்தி உள்ளிட்ட அனைத்து காங்கிரஸ், மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் உள்ளிட்ட காங்கிரசின் மூத்த தலைவர்கள் எல்லாம் கெஜ்ரிவாலை எதிர்நோக்கித்தான் பிரச்சாரத்தை அதிகமாக மேற்கொண்டார்கள். அவர் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் பாஜகவை விட அதிகமாக அவர்கள் கெஜ்ரிவாலை தாக்கினார்கள் என்பதால் பரப்புரையிலே பல இடங்களில் நாம் கண்ட காட்சி. 6வது புள்ளியை பார்ப்போம். 6வது புள்ளி மிக முக்கியமான புள்ளி. 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில், இந்த 70 தொகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி 3000க்கும் குறைவான வாக்குகளில் தான் தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தோல்வி சில இடங்களில் தோல்வி அடைந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம், இந்த 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெறும் 3000க்கும் குறைவான வாக்குகள். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அந்த திரிலோக்புரி போன்ற இடங்களில் எல்லாம் 300 வாக்குகள், 400 வாக்குகள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். மணிஷ் சிசோடியா கூட 600 வாக்குகளில் தான் தோல்வி அடைந்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் பிரித்த வாக்குகள் தான். அந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கணிசமாக 20,000, 30,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இந்த வாக்குகள் கெஜ்ரிவாலுக்கு வந்திருந்தால், ஆம் ஆத்மிக்கு வந்திருந்தால், இல்ல கூட்டாக இவர்கள் போட்டியிட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த தொகுதிகளிலே பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதையும் தற்போது தேர்தல் நோக்கர்கள் எடுத்து முன்வைக்கின்றனர். 7வது புள்ளியை பார்ப்போம். ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டிருந்தால் 51% வாக்குகளுடன் குறைந்தது 45 இடங்களை பெற்றிருப்பார்கள் என்பதுதான் தற்போது அந்த புள்ளி விவரங்கள். தற்போது தேர்தல் ஆணையம் சிறு அந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறார். அதை பார்க்கும் பொழுது 51% வாக்குகளும் குறைந்தது 45 இடங்களை பெற்றிருக்கக்கூடும் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணியை வைத்திருந்தால். அதை 8வது புள்ளியை மிக தெளிவாக அந்த சதவீதங்களையே பார்க்கலாம் நாம். என்றால் பாஜக பெற்றுள்ள சதவீதம் 45.75% தான். ஆனால் காங்கிரஸ் 6.50%, ஆம் ஆத்மி 43.79%. இரண்டையும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி சதவீதங்களை கூட்டினால்
50.29%, கிட்டத்தட்ட 51%. பாஜக கிட்டத்தட்ட 46%, கிட்டத்தட்ட 5% வாக்குகள் வித்தியாசத்திலே குறைந்தபட்சம் அது தொகுதிகளாக மாறும் பொழுது 40 முதல் 45 தொகுதிகளிலே இவர்கள் இருவரும் கூட்டு வைத்திருந்தால் ஜெயித்திருக்க முடியும் என்பதுதான் தற்போது அந்த தேர்தல் புள்ளி விவரங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அடுத்ததாக 9வது புள்ளியை பார்க்கலாம். 9வது புள்ளி மிக முக்கியமான புள்ளி. கடும் கோபத்தில் கெஜ்ரிவால் இருப்பதால் இந்தியா கூட்டணி என்பது INDIA கூட்டணி, INDIA என்ற கூட்டணி, இந்தியா கூட்டணி என்பது இனி டெல்லியில் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்றுதான் அங்குள்ள அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கின்றனர். ஏனென்றால் கெஜ்ரிவாலும் சரி ராகுல் காந்தியும் சரி இனி ராசியாவதற்கான வாய்ப்புகள் என்பது, நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. அது மட்டுமல்ல, கெஜ்ரிவாலின் அரசியலுக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. தற்போது இந்த ஆம் ஆத்மியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்தாலும் அந்த எம்எல்ஏக்கள் பாதி பேர் 10க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் நிச்சயமாக ஆம் ஆத்மியும் கெஜ்ரிவாலின் எதிர்காலமும் மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு ஆளாகக்கூடிய சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த இருவரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. காங்கிரஸ், கெஜ்ரிவால் இயக்கத்தில் ஆம் ஆத்மியில் இருந்த பலர் காங்கிரஸில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இனி ஏற்படக்கூடும். 10வதாக கடைப்புள்ளியாக நாம் பார்க்க இருப்பது, ஏடிக்கு போட்டியால் காங்கிரசுக்கு ஆட்ரிக் தோல்வியும் ஆம் ஆத்மிக்கு ஆட்சி இழப்பும் ஏற்பட்டு இருவருக்கும் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து நட்பு பாராட்டி கூட்டணியாக இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் நிச்சயமாக 60 இடங்களை பெற்று வெற்றி பெற முடியாத சூழல் இருந்தாலும் 40க்கும் மேற்பட்ட இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்பதைதான் தற்போது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு வரும் அந்த தேர்தல் வாக்கு சதவீத கணக்கில் வைத்து பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஆம் ஆத்மியுடைய தலைவரான கெஜ்ரிவாலின் ஈகோவும், ராகுல் காந்தியை நேரடியாக அவர் எதிர்த்ததும், அதே போன்று ராகுல் காந்தியும் கெஜ்ரிவால் தோற்க வேண்டும் என்பதற்காக தீவிர பரப்புரையில் காங்கிரஸ் தலைவர்களுடன் சேர்ந்து ஈடுபட்டதும் அவர்கள் 2 கட்சிகளுக்குமே பாதகமாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் ஆம் ஆத்மிக்கு ஆப்பு வைத்த காங்கிரஸ் பேரிருக்கும் என்ற வகையிலே தற்போது டெல்லிக்கின் தேர்தலிலே முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது.